இது ரொம்ப வந்துட்டு ஒரு கீர்த்தனமான செயல். இது ஒரு மாமனார் மாமியார் சொல்லி ரெண்டாவது தாய் தகப்பன், புரியுதுங்களா? தாய்க்கு அப்புறம் தாரன்னு சொல்லுவாங்க. அந்த படுபாவிக்கு அந்த மகளை பூ மாதிரி வளர்த்து அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தாங்க. 300 சவரன் நகை, 70 லட்சம் காரு, இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நம்மளுக்கு தெரியாது என்ன கொடுத்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு தான் தகப்பங்கிட்ட சொல்ல முடியாத வார்த்தைகளை கூட தான் மனசுல மூழ்கி, அப்ப எந்த அளவுக்கு நைட்டானா இவன் செக்ஸ் டார்ச்சல், புரியுதுங்களா? பகல்ல வெளியே வந்தா மாமியார் டார்ச்சல், அப்புறம் மாமனார் டார்ச்சல். 7 மணி நேரம் நிக்க வச்சு அந்த பிள்ளைய நிக்க வச்சு பேசியிருக்கிறாரு மாமனார். அந்த ஆளும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவர் தானே, செய்யலாமா அந்த மாதிரி? இவ ஒரு பொம்பளை தான், இவளுக்கு அறிவு இருக்க வேணாம்? இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசுறோம், ஆனா அந்த புள்ள திரும்பி உயிர் வருமா? விண்ணுலகட்டு போயிடுச்சு, மண்ணுலகட்டு விண்ணுலகம் போயிடுச்சு. அந்த புள்ள அதோடைய ஆத்மா எப்படி சுத்துதோ, நிறைவேறாத ஆத்மா இருக்குமாமா? ஆத்மா இருக்குமா? நிறைவேறாத ஆசையில தானே செத்துச்சு அது. மா அதெல்லாம் ஆட வேண்டிய மயில்மா, கூவ வேண்டிய குயில்மா, பாட வேண்டிய கிளிமா. அநியாயமா முறுக்கி போட்டாங்களே. இவங்கெல்லாம் நல்ல கதிக்கு போவாங்களா? என்னம்மா பணம்? 300 சவரம் போட்டிருக்காங்க, இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு அனுப்பும் போது, அந்த மகாலட்சுமி அனுப்பும் போது, மகாலட்சுமி சீதனமாக தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சித்திரவாதம் நீங்க என்ன சித்திரவாதம் பண்ணாம இருந்தால் இந்த பொண்ணு உயிரே விடுறது தோன்றும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.